அன்பிற்கினிய நேயர்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன், எண்கணித நிபுணர். பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பெயர் ஏயிலிருந்து இசட் முடிய இந்த 26 எழுத்துக்களுக்குள்ளதான் இருக்கும். இந்த எழுத்துக்களில் தான் நீங்கள் அது ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, ஜெக்கோஸ்லோவாக்கியாவாக இருந்தாலும் சரி, அந்த நாடுகளுக்குள்ள உள்ள அந்தந்த ஏரியாவுக்குள்ள பேர் இருக்கும். இது அறிந்ததே. இது ஒரு மொழி சார்ந்தோ அல்லது ஒரு மதம் சார்ந்தோ அல்லது ஒரு இனம் சார்ந்தோ உள்ள கலை இல்லை. இறைவனால் இயற்கையால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த நியூமராலஜி என்கிற எண்கணிதம் என்ற விஷயம். இதை பற்றி நாம் அறிய போகிறோம். ஒரு மனிதன் ஏயில் பேர் இருந்தால் அமைந்தா அவர் எப்படி இருப்பார், பியில் இருந்தால் எப்படி இருப்பார், இசட்ல இருந்தால் எப்படி இருப்பார். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நிறுவனங்களுக்கும் அதுதான். ஒரு நிறுவனம் உலக புகழ்பெற்று இருக்கணும்னா அந்த முதல் எழுத்து அந்த நிறுவனத்தினுடைய தலைவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப அமையணும். அமைந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. இது ஒரு பிளான் தான், அதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். இந்த வரிசையில் இப்போ நம்ம ஏற்கனவே மதம் சார்ந்தது இல்லை அப்படின்னு சொன்னோம். ஏன்ற முதல் எழுத்து ஆறுமுகத்துக்கும் பலன் தரும், அப்துல் கலாமுக்கும் பலன் தரும். அதற்கு அடுத்தபடி கிறிஸ்துவ நேமில் இருக்கக்கூடிய பேரில் ஆரோக்கியசாமின்னு இருந்தாலும் பலன் தரும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி பலன் தான் தரும். அதனால தான் நம்ம இது மதம் சார்ந்தது இல்லை, இது ஒரு பேர் அற்புதமான ஒரு கலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒருவருடைய வெற்றிக்கு மிக அதிகமாக உதவுவது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெயருடைய முதல் எழுத்து தான் அப்படின்றத நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு வாகனத்தில் போகிறோம், காரில். அப்போ காரில் போகையில் அந்த ஃப்ரண்ட் வீல் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் வீல் சரியாக காற்றடைக்கப்பட்டு அது இருந்தால் பேக் வீலை அழகாக இழுத்துட்டு போகும். அது மாதிரி தான் இந்த ஏயில் பெயர் ஆரம்பித்து ஆரோக்கியம் அப்படின்னு முடிந்தால் அந்த எம் வரைக்கும் அந்த எழுத்தை அந்த பெயரை வாழ்க்கை முழுக்க அவருக்கு இழுத்து செல்கிறது, பின் சக்கரம் மாதிரி. அதனால் துவக்க எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் மிகப்பெரிய சக்தியை வழங்குறது அந்த பேருடைய முழுமையான பெயர் எண். இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள், அதாவது நமக்கு முன்னோர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் என்னென்னா அவன் தலையெழுத்துப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த தலை எழுத்து அப்படின்றது தான் இந்த பெயருடைய தலைப்பு எழுத்து அப்படின்றத நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதை பற்றித்தான் நான் முழுக்க ஆய்வு செய்து உங்களிடம் இதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒருவருக்கு பிறப்பு விதி என்ன ஏற்க அதற்கேற்ப அந்த முதல் எழுத்து அமைந்துவிட்டால் அந்த பெயரின் எப்பொழுதுமே அவருக்கு அற்புதமான பலன்களை அடைய முடியும். ஒரு பிறப்பு எண்ணிற்கும் அந்த பெயருக்கும் முதல் எழுத்து சரியாக அமையவில்லை என்றால் அது சரியாக வேலை செய்யாது அப்படின்றத இந்த ஆய்வை நம்ம சொல்கிறோம். ஒருவரது பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை கூட்டினால் வரும் எண் பார்த்தீங்கன்னா அது விதி எண் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக 11/7/1956 ஒருத்தர் பிறந்திருந்தால் அந்த கூட்டுத்தொகை 30 அப்படின்ற 3ஆம் எண்ணில் வருது. அவரது விதி எண் அது 3 அப்படின்னு ஆகும். 11 முன்னால் இருக்கிறது அது பிறப்பு எண் அப்படின்றதாகும். இந்த விதி எண்ணிற்கு ஏற்ப ஒருவருடைய பெயர் எண் முதல் எழுத்து தேர்வு செய்யப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் தான் அவர் வாழ்க்கை முழுக்க அந்த பயனை அடைய முடியும் அப்படின்றத நாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஏன்னா இது சம்பந்தமாகத்தான் நான் முழுக்க ஆய்வு செய்துள்ளேன். உலகம் முழுக்க பயணம் செய்து பல நாட்டினருடைய சந்தித்து அவருடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்ந்திருக்கு, அவங்க பிலோ எப்படி இருக்காங்க, அவங்களை எப்படி உயர்த்த முடியும்ன்றதை நாம் அறிந்து